Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சர்க்கரை ஆலைகளுக்கு அறவை பருவத்திற்கு கரும்பு வழங்கிய உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. தமிழ்நாட்டில் கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரித்து சர்க்கரை ஆலைகள் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கவும் கரும்பு உழவர்கள் கூடுதல் வருவாய் பெறும் வகையிலும் 2024-25 அறவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இதனால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 3500 ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் 1,30,000 கரும்பு உழவர்கள் பயன்பெறுவார். இதற்கென ரூபாய் 297 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கதிக சர்க்கரை கட்டுமானம் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்ட புதிய கரும்பு ரகங்களை உழவர்கள் அதிக பரப்பளவில் சாகுபடி செய்தளவும் சாகுபடி செலவை குறைக்கும் விதமாக கரும்பு விதைக்கரணைகள் நாற்றுகள் இயந்திர அளவுக்கு ஏற்ற அகலப்பார் நடவு முறை நுண்ணூட்ட உரக்கலவை தொகை தூளாக்குதல் நிலப்போர்வை அமைத்தல் போன்ற இனங்களை கரும்பு உழவர்களுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ரூபாய் 10,53,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம். மக்கள் நலமும் நல்வாழ்வும் அவர்கள் உண்ணும் உணவை பொறுத்தே அமைகிறது. உடல் நலம் பேண ஊட்டச்சத்து மிக்க உணவினை உரிய அளவில் உட்கொள்வது இன்றியமையாதது ஆகும். ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் காய்கறிகள், பழங்கள், பயறு வகைகள், சிறுதானியங்கள் பெரும் பங்காற்றுகின்றன. ஊட்டச்சத்து வழங்கும் இந்த விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்வதுடன் உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்னும் புதிய திட்டம் தமிழ்நாட்டில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 125 கோடி ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காய்கறிகள் விதை தொகுப்பு. காய்கறிகள் பழங்களின் தினசரி தேவை சராசரியாக ஒரு நபருக்கு 400 கிராம் ஆகும். ஊட்டச்சத்து மிக்க நஞ்சற்ற காய்கறிகள் கிடைப்பதை உறுதி செய்திடவும் மக்களின் அன்றாட காய்கறி தேவைகளை நிறைவு செய்யவும் வீட்டு தோட்டங்களில் காய்கறிகள் வளர்ப்பதை ஊக்குவிக்கும் விதமாக தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகாய், கொத்தவரை, கீரை வகைகள் போன்ற 6 வகையான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு 15 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். பழச்செடிகள் தொகுப்பு. நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விரைவில் பலனளிக்கும் பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை ஆகிய 3 வகையான பழச்செடிகள் அடங்கிய பழச்செடி தொகுப்புகள் 9 லட்சம் குடும்பங்களுக்கு 75% மானியத்தில் வழங்கப்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.